Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான வெர்மிச்செரி கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம சேமியா வச்சு பண்ண போறோம். இது நிறைய வச்சு செய்வாங்க, ஜவ்வரிசி அந்த மாதிரி எதுனாலும் வச்சு செய்யலாம். ஆனா நம்ம இன்னைக்கு சேமியா வச்சு தான் செய்ய போறோம். இதில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு டிப்ஸ் கடைசியில் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சப்ஜா சீட்ஸை ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சேமியா உங்களுக்கு தேவையான அளவு 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போதும் சேமியா எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால். இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேமியா பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவரோட கலர் கிடைக்கும். ப்ரௌன் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தோடனே நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆமாம், இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். பால் இந்த மாதிரி கொதிச்சோடனே ஒரு 2 ஸ்பூன் பால் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கற்கண்டை பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதா சீனி கூட நீங்கள் பொடி பண்ணிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரை இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா சில சமயம் பால் தெரிஞ்சு போயிடும். அதனால் நான் சேர்க்கலை. ஏன்னா நமக்கு வெர்மிச்செரி கஸ்டர்டுக்கு இந்த ஒயிட் கலர் அந்த மாதிரி ஃப்ளேவர் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கலருக்காக கஸ்டர்ட்லாம் சேர்ப்போம், அதுக்காக தான். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற குங்குமப்பூ பாலையும் சேர்த்துக்கலாம். அதான் இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு கஸ்டர்ட் பவுடர், குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்தனால நம்மளோட பால் கலர் சேஞ்ச் ஆகும். அது நல்லா வத்த விடணும். அப்போ தான் நமக்கு அந்த கட்டியான ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு சேமியாவும் நல்லா வெந்து நம்ம ஊற்றிருக்கிற பாலோட அளவும் கம்மியாகி நல்லா கொஞ்சம் கெட்டியான பக்குவத்தில் கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சப்ஜா சீட் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்திங்களா, அதுக்கு அந்த மாதிரி சேர்க்காம
மேங்கோ இருக்குல்ல அதை வந்து ஜூஸ் மாதிரி அடித்து நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சேமியா நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட அந்த மாம்பழ ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ குழந்தைங்களுக்கு அந்த மாம்பழ ஃப்ளேவர் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, அந்த ஃப்ளேவரே கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தா செய்வாங்க அப்படின்னால நான் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். மேங்கோ சேர்த்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி செஞ்சு போடுறேன். அதுவும் நமக்கு அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து நமக்கு செமையாக இருக்கும் சாப்பிட குழந்தைங்களுக்கு. நான் ஏற்கனவே ஃப்ரூட் சாலட் கூட அந்த மாதிரி செஞ்சு போட்டிருப்பேன். இப்போ நம்ம இது கூட இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்மளோட இருக்கிற வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸை வந்து எல்லாமே ஒரு லேயர் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் வந்து வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பையன் தீச்சா அவனோட சேனல் வந்து குட்டீஸ் ஹோட்டல், அதில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் அவனாகவே எல்லாமே செய்கிறான். மினியேச்சர் குக்கிங், ட்ராயிங், ஸ்டடி, குழந்தைங்கள நம்ம எப்படி படிக்க வைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே என் பையனை வச்சு நான் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். மறக்காமல் அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே அது ரிலேட்டடான அந்த லிங்க் வந்து கீழே இருக்கும், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலை மறக்காமல் பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.